ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிவுட்ஸ் கலெக்டா. நான் உங்கள் ராஜு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபயர் படத்தோட விமர்சனம் நாங்கள் பார்க்க போகிறோம். ஜேஎஸ்கே நடத்தி இயக்கியிருக்க இந்த படத்தில் பாலாஜி முருகதாஸ், சாக்ஷி அகர்வால், ரக்ஷிதா மகாலட்சுமி, காயத்ரி ஷான், சாந்தினி, ஜேஎஸ்கே, சிங்கம் புலி, சுரேஷ் சக்கரவர்த்தி இதுமாதிரி பலரும் வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் பார்த்திங்கன்னா டிகே. ஜேஎஸ்கே நிறைய படங்களை தயாரிச்சிருக்காரு. ஆனால் இது முதல் படமாக இயக்கியிருக்காரு. அதுவும் ஒரு சமுதாய கருத்து உள்ள கதையை எடுத்துக்கிட்டு இந்த படத்தை திரைக்கதையை அமைச்சிருக்காரு. என்னதான் இது ஒரு பெண்களுக்கு விழிப்புணர்வு படமாக இருந்தாலும் இது கவர்ச்சி கொஞ்சம் தூக்கலாக இருக்கறனால இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோட குழந்தைகளோட பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு 18+ அடல்ட் மூவி. சரி, இது என்ன தாங்க கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி முருகதாஸ் ஒரு பிசியோதெரப்பி டாக்டருங்க. அவர் காணவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கேஸ் எடுத்து நடத்துகிறவர் தான் இன்ஸ்பெக்டர் ஜேஎஸ்கே. ஸோ விசாரணையில் பல உண்மைகள் வெளிவருது. அதாவது ரக்ஷிதா மகாலட்சுமி, சாந்தினி, சாக்ஷி அகர்வால், காயத்ரி ஷான் இதுமாரி பல பெண்களை உல்லாசமாக இருந்து அவங்கள வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிப்பதாகவும் விசாரணையில் தெரிய வருது. இவங்க 4 பேர் மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களை இதே போல் அவர் மயக்கி உல்லாசமாக இருந்து வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்ததாக விசாரணையில் தெரிய வருது. இதற்கிடையில் அமைச்சர் சிங்கம்புலி இந்த கேஸை சீக்கிரம் முடிக்க சொல்லி அழுத்தம் கொடுக்குறாரு. ஸோ அதை நோக்கி இந்த கதை நகருது. கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட விறுவிறுப்பாக இந்த கதையை நகர்த்துறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாலாஜி முருகதாஸ்க்கு என்ன ஆச்சு, என்ன நடந்தது, அமைச்சருக்கும் பாலாஜி முருகதாஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதான் இந்த மீதி கதை. இது ஒரு நம்ம வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட படம் தாங்க. அது உதாரணத்துக்கு பொள்ளாச்சி சம்பவம். ஆனால் இந்த கதைக்கரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வழக்கு. அதாவது நாகர்கோவிலில் இதே போல் ஒரு டாக்டர் பல பெண்களை மயக்கி உல்லாசமாக இருந்து வீடியோ எடுத்து பணம் பறித்ததாக சொல்லப்பட்ட வழக்கு. ஸோ அந்த டாக்டரோட கதை தான் இந்த ஃபயர் மூவி. நிறைய இடத்துல படங்கள் அதாவது விறுவிறுப்பாக போனாலும் சில இடத்துல நம்மளால் எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணிக்க முடியல. என்ன தான் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம்னாலும் ஓரளவுக்கு டீசெண்டான மேக்கிங்கை கொடுத்துருக்காரு டைரக்டர். சாங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 சாங்ஸ் இருக்குங்க. அந்த 3 சாங்ஸில் ஓரளவுக்கு கேட்கும்படியாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பாலாஜி முருகதாஸ் அவரோட கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காரு நெகட்டிவ் ரோலில். அது இல்லாமல் இந்த ரக்ஷிதா மகாலட்சுமி, காயத்ரி ஷான், சாந்தினி, சாக்ஷி அவர்கள் இவங்க தாராளமாக கவர்ச்சி காட்டியிருக்காங்க. என்னென்னா ஓரளவுக்கு மேலே கவர்ச்சி கொஞ்சம் நிறைய ஓவராக இருக்கிறதுனால ஓவர் டோஸ் ஆகி நம்மளுக்கு கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த ஜென்ரேஷன் எப்படி பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியல. கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு நல்லா இருக்குது. நம்ம இதை நோக்கி தான் பயணிக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் ஓரளவுக்கு அந்த ட்விஸ்ட்டு நம்மளை ஆச்சரியப்படுத்துது. ஆனால் அந்த ட்விஸ்ட்டு நம்ம இது பண்ண முடியுதா அப்படின்னா இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி படம் முடிய போகிற நேரத்தில் ஒரு சாங்கை போட்டு அதுக்கு எடுத்துடுறாங்க. மொத்தத்தில் இந்த படம் சமுதாய கருத்து உள்ள படம் தான். கண்டிப்பாக இதை எல்லாரும் பெண்கள் தன் பாதுகாப்பாக இருக்கணும், எப்படி விழிப்புணர்வு இருக்கக்கூடிய தான் இந்த படத்தை சொல்லியிருக்காரு. அதனால் இது பெண்களும் முக்கியமாக பார்க்க வேண்டிய படம். ஒரு ஆவரேஜான மூவி தாங்க. சில காட்சிகள் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அந்த பெண்களோட வீடியோலாம் அப்பப்போ ப்ளே பண்ணி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ரொம்ப நேரம் காட்டுறாங்க ஒவ்வொரு பெண்ணிடம். அது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு நெருடலாக தோணுது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல மூவி. எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் வெறும் அடல்ட்ஸ் மட்டும். சரி, இதேமாரி அடுத்த ஒரு மூவியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். see you, டாட்டா. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.